அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் 2 ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. புதன், செவ்வாய், சுக்கிரன் அத்தனையும். இது மாதிரியான சஞ்சாரங்கள் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நிறையா ஏற்ற இறக்கங்கள் அப் அண்ட் டவுன், நன்மை தீமைகள் கலந்து இருக்கும். இந்த மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வருமானங்கள் எப்படி இருக்குது முதல்ல அதை பார்க்கலாம். இது பண்டிகை மாதமாக இருக்குது. அப்படி பார்க்குற போது குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் இருக்குது. அதுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கிறது. எவ்வளவு வருமானங்கள் இந்த மாதம் இருந்தாலும் அதற்கான செலவுகளும் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருமானங்கள் நமக்கு 2 விதத்தில் தான் நம்ம வரணும். ஒன்று நமக்கு வேலையின் மூலமாக ஜாபின் மூலமாக வரணும், இன்னொன்று நம்ம பிஸ்னஸின் மூலமாக வருமானம் வரணும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு நம்முடைய ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஆக வேலைவாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்ல இடத்துல இருக்கார். உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கும் வர்றார். 10ஆம் இடம்னா என்ன அப்படின்னா உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். எதில் என்ன வேலையில். ஸோ அது மட்டும் இல்லை, 16ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வேலையில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறீங்க, அல்லது போனஸோ அரியர்ஸோ இன்சென்டிவோ எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறார். அப்போ யாருக்கெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும், என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாபில் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி பகவானுடைய தொடர்பு வேறு உங்கள் சர்வீஸ்க்கு இருக்குது. சனி அப்படின்னாலே வயதான அல்லது ஓல்டான அல்லது வயதானன்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நான் பார்க்கும் வேலையை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க, நான் ட்ரை பண்ணால் பெட்டராக ஜாப் இருக்குமான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லதொரு ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக வேலை என்பது பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. வேலையில் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இல்லை. பட் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கான சப்பார்டினேட் கீழே இருக்கிறவங்களும் உங்களுக்கு வேலையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர்களால் நீங்கள் பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்புகள் மட்டுமல்ல, யாரெல்லாம் வேலையின் காரணமாக பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு முழுவதுமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக நீங்கள் என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரணக்காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அது ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அது மட்டுமே அல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய 6ஆம் இடம் என்பது டைரக்ட் எனிமீஸ், இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இன்டர்ன்ஷிப்பு யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான கான்ஃபிடென்ட்டான ஒரு சர்வன்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இதுவும் ஸ்கில்டு லேபர் சிச்சுவேஷன் அமைகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய அத்தனை விதமான வெற்றிகளும் இந்த மாதம் பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகள்
இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எவ்வளோ பெரிய நீங்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷனும் இருக்குது. அதனால் இது மாதிரியான சூழ்நிலைகள்லேருந்து மனநிலைகள்லேருந்து நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, அதன் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வாங்குகிற விஷயம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா அந்த மட்டும் மூவ் பண்ணுங்கள், இல்லைன்னா அடைக்கி வாசிங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதத்தில் எல்லாமே நமக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய புதன் அவர் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் தான் பெரிய ப்ராஃபிட் இருக்குது. 7ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ராஃபிட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்குது, பெருசாக ரிட்டர்ன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஆக உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நல்ல கெயின், நல்ல லாபம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குது. தொழிலில் பண்ணலாமா வேண்டாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சுச்சுவேஷன் உருவாவதற்கான வாய்ப்பும் இருந்துக்கிட்டே இருக்குது 7ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக கணவன் மனைவி உறவு அவ்வளோ நல்லா இல்லை, 2 பேருக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. உங்கள் சில 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துடுவாங்க. அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது கிடைக்குமா தெரியல, வருமானு தெரியல, எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த மாதம் நார்மலாக இருக்குது. கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதம் அடக்கி வாசிங்க. பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், எதுவும் சாதகமாக யூக வணிகங்கள் இல்லை. அது மட்டுமல்ல, விட்டதை பிடிக்கணும்னு நினைக்கிறது, கிரிப்டோகரன்சியில் கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லாத்துலேயுமே இந்த மாதம் கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் இருக்க வேண்டிய காலம். ஒரு பக்கம் நம்ம எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் மறைமுகமான தொல்லைகள் இது இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பிரம்மாவை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எங்கெல்லாம் நீங்கள் பைரவர் இருக்காரோ பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், தொழில் நல்லா அமையும். நன்றி, வணக்கம்.